ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, அக்கா, ஐயோ போச்சு அக்கா. ஏங்க பயப்படாதீங்க, அப்படியே என்னன்னு கேட்டு அமுச்சு விட்டுருங்க. நீ பேசாத. நான் பேச மாட்டேங்க, நான் பேசினா மாட்டிப்பேன்ல. ஐயோ கடவுளே, இவனுக்கு கொஞ்ச நேரம் வாயை மூடுற மாதிரி ஏதாவது பண்ணு. சத்தம் போடாம இரு சொல்லிட்டேன். ஆனந்தி, என்னக்கா? ஏய் கதவை தர. தோ அவங்க எங்க இருந்து போற மாதிரி தெரியல. நீ அவது உள்ள போ. போங்கறல. சரி போறங்க. சீக்கிரம் போ. ஆனந்தி, தோக்கா. ஆனந்தி கதவை தர. வந்துட்டேன்க்கா. ஆனந்தி, தோ வரேன்க்கா. அக்கா, ஏய் என்னடி பண்ணிட்டு இருந்த இவ்ளோ நேரம்? இல்லக்கா, ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். என்னக்கா, என்ன விஷயம்? என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆ, உன்கிட்ட புது புடவை ஏதாச்சும் இருக்கா? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு இல்ல. உனக்கு உனக்கு தான் கேட்டேன். எனக்கா? நீ ஒரு ஒரு புது புடவை கட்டிக்கோ. எதுக்குக்கா? இல்ல, இதோ இந்த ட்ரெஸ் உனக்கு கலர் டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் புடவை எடுத்து கட்டிக்கோ. இல்லக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகே தான். நான் சொல்றேன்ல, கட்டிக்கோ. எதுக்குக்கா திடீர்னு புடவை கட்ட சொல்றீங்க? அதான் பொங்கல்லாம் வச்சு படிச்சு முடிச்சிட்டோம்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா போட்டோ எடுத்துக்கலாம். தோ எல்லாரும் நாங்க புடவை தானே கட்டி இருக்கோம். நீயும் புடவை கட்டினா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இந்த பூவையும் வச்சுக்கோ. சரிக்கா. அக்கா எதுக்கு இப்ப புடவை கட்ட சொல்றாங்க? சரி, இப்போதைக்கு அவங்கள சமாளிப்போம். வாங்க வாங்க, அந்த ரோட்லயே ஸ்ட்ரைட்டா வாங்க. நான் வெளியே தான் இருக்கேன். பார்த்துட்டேன், வாங்க. அக்கா, பாப்பா ராமச்சந்திரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தர்மலிங்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா. சின்ன வயசுல பார்த்தது ஆள் அப்படியே நெடுன்னு வளர்ந்துட்டியப்பா. கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, இன்னும் சின்ன பையனாவே இருப்பான். அதுவும் சரிதான். அவ வடிவு என் சம்சாரம். நல்ல ஞாபகம் இருக்கு. கனடா போயிட்டானா மறந்துடுவேன்னு நினைச்சியா? வாங்க, வெளியில நின்னு பேசிக்கிட்டு உள்ள போலாம். ஷாலினி வந்துட்டாங்க. உள்ள வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருப்பா. உட்காருங்க. வணக்கம். திரும்ப நீங்க போங்க. உட்காருங்க. 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 இவங்க எல்லாம் என் தம்பி குடும்பம். இது காமாட்சி, தம்பியோட மனைவி. அவன் மூத்த பையன் மூர்த்தி. வணக்கம். இது அவன் சம்சாரம். வணக்கம். இது ரெண்டாவது பொண்ணு கயலு. அது எங்க வீட்டு மாப்பிள்ள, கயலோட வீட்டுக்காரரு எழில். வணக்கம். வணக்கம். அப்புறம் இது மூணாவது பொண்ணு தேவி. அது நாலாவது பையன், போலீஸ் எஸ்ஐயா இருக்கான். ஓ அப்படியா? இது சாலினி, போலீஸ்காரன் பொண்டாட்டி. வணக்கம். அப்புறம் கடைசி பொண்ணு ஆனந்தி, அவ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்புறம் அது மீட்டர் ஆறுமுகம். வணக்கம் சார். மூர்த்திக்கு ஒத்தாசையா இருக்கான். அப்புறம் நான் சொன்னல, இதான் என் ஃப்ரெண்டு ராமச்சந்திரன். இது அவங்க மனைவி. இது அவங்க பையன் கௌசிக். எல்லாம் கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க.
அப்புறம் ராமச்சந்திரா, இந்த கயல் இருக்காளே, இந்த குடும்பத்துல காமாட்சிக்கு அடுத்தபடியா எல்லாமே கயல் தான். இந்த குடும்பத்துக்கு இன்னொரு தாயின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை இத்தனை வருஷமா தோல்ல சுமந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த கயல் தான். என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஸ்தானத்துல இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டது கயல் தான். உங்க பெரியப்பா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாருமா. கயல்னு உன் பேரை சொன்னா போதும், கயல் இப்படி கயல் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிடுவாமா. இந்த அளவுக்கு தர்மலிங்கம் ஒருத்தரை பெருமையா பேசி நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் சொல்ற மாதிரி நான் பெருசா எதுவுமே பண்ணிடல. என் பெரியப்பா என்னைக்கும் என்னை விட்டு கொடுக்காம தான் பேசுவாரு. இதையும் சொன்னாம்மா. எவ்வளவுதான் செஞ்சிருந்தாலும் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு தன்னடக்கத்தோட இருப்பீங்கன்னு சொன்னாம்மா. சார், குடிக்க என்ன வேணும்? காஃபி, டீ? என்ன ஏய் கயலு, ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள போய் டீ காஃபி குடின்னு கேட்டுட்டு இருக்க. போய் கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? சரி, எங்களுக்காக ஸ்பெஷலா எதுவுமே பண்ண வேண்டாம். முதல்ல தண்ணி கொடுங்க, அப்புறமா காஃபி. தானு, ஆ, இதோ தண்ணி தரேன். எடுத்துட்டு வா. நீங்க எதுக்கு மன்னிக்கிறீங்க? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். அது என்னதான் இருந்தாலும் நீங்க வசதியானவங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. நீங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம் இல்ல. அதான் உங்க முன்னாடி எப்படி உங்களுக்கு சமமா உட்கார்றதுன்னு தயக்கத்தோடையும் மரியாதையோடையும் நிக்கிறாங்க. இதுல என்னங்க இருக்குது? மரியாதைங்கிறது எல்லாருக்குமே சமந்தான். இங்க எல்லாருமே சமந்தான். இதுல யாருக்கும் யாரும் மேலையும் இல்ல, யாருக்கும் யாரும் கீழையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதைங்கிறது மனுஷங்களோட குணம்தானே தவிர அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு கிடையாது. நீங்க உட்காருங்கம்மா. அம்மா, அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, சும்மா உட்காரு. இருக்கட்டும் மாமா. அட சொல்றேன் இல்லம்மா, முதல்ல உட்காரு. டேய், 2 சேரை கொண்டு வா. ஐயோ, சேர் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இப்படி தரையிலே உட்காந்துக்கிறேன். ஐயோ, கையிலம்மா, நீ உட்காருமா. அனு, இங்க வா.